ஓகே, அவன் திருப்பி அந்த ராஜ்மஹல் பேலஸ்க்கு வாபஸ் ஆகி வந்துட்டான். வாபஸாக ரிட்டர்ன் ஆகி வந்துட்டான். உசி மிட்டிக்கு கிலோனே கிளியே ஹட் கத்தா ஹை. ஸோ அந்த பொம்மை உசி மிட்டினா அந்த ஒரு கிளேவால் செய்யப்பட்ட அந்த பொம்மை, அந்த கிலோனே கிளியே அது வேணும்னு சொல்லி ஹட் கத்தா ஹை அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப சப்பானா இருக்கிறான். दास दासियान उनके समझाते हैं कि वे उसे सोने के खिलौने देंगे. தாசா தாசியான்னா மேட் இருப்பாங்கள்ல, மேட் அப்படின்னா அந்த பேலஸில் வேலை செய்கிறவங்க. ஓகே, அவங்களாம் பேலஸ் வேலை செய்கிற மென்ஸ் வந்து தாசான்னு சொல்லுவாங்க, தாசியானா உமன்ஸு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே அவங்ககிட்ட உன்கேன்னு சம்ஜாத்தேகன் அவனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சம்ஜாத்தேன்கி வே உசே அவனுக்கு வே உசே சோனைக்கே வேன்றது இவங்க எல்லாரும். உசேன் தான் அந்த ஒரு பாய் ராஜ்குமார். ஓகே, வே உசே வேன்னா தேஆர்னா அந்த தாசியான் தான் வேன்னு சொல்கிறாங்க. உசேன்றது அந்த ராஜ்குமார். அவனுக்கு சோனேக்கே கிலோனே தேங்கன்னா தரது. சோனேக்கே கிலோனேன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த டாய்ஸ் தராங்க. சோனேக்கேனா தங்கம், கிலோனேனா அந்த கோல்டன் டாய்ஸ். ஓகே, அந்த டாய்ஸ் தான் கிலோனேனா நிறைய டாய்ஸ். ஓகே, அதை தராங்க தேங்கே. இன்னும் ஃப்ளூரலில் இருக்கிறதுனால ஃப்ளூரலில் தேங்கேன்னு வருது. ஓகேவா, வே ககத்தே ஹேன்கி அவங்க சொல்கிறாங்க, மிட்டிக்கு கிலோனே சே சோனேக்கா கிலோனா அச்சா ஹை. களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மையை விடும் தங்கத்தால் செய்யப்பட்ட பொம்மை ரொம்ப நல்லா இருக்கும், அச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அச்சாவாக இருக்கும், அச்சானா குட், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது தாசா தாசியான் ராஜ்குமாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதுபோல் சொல்கிறாங்க, களிமண்ணான பொம்மையை விட தங்க பொம்மை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மிட்டிக்கு கிலோனேசே அந்த கிலோனேசே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விடவும் கிலோனேசே சோனேக்கா கிலோனா அச்சாகை, சோனேக்கா கிலோனா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. லேக்கின் பட் ராஜ்குமார் ககத்தா ஹைக்கி அவன் ராஜ்குமார் சொல்கிறாரு, ககத்தாயின்னா அவர் சொல்கிறாரு, மிட்டிக்கா ஹோ யா சோனேக்கா அது கிளேவால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆர் யானா ஆர் அல்லது அப்படின்னு அர்த்தம். யாக் ஆர் இங்கிலீஷில் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அண்ட் அது போல். யானா ஆறுன்னு அர்த்தம். சோனேக்காருன்னா இல்லை மிட்டிக்கா உனக்கு கிளேவாக இருக்கட்டும் அப்படின்னா தங்கமாக இருக்கட்டும். ஜிஸ் கிலோனே கே சாத் வகு பத் மே கேல் ரகா தா. ஜிஸ் கிலோனே கே சாத் ஆனால் அவன் எந்த பொம்மை கூட விளையாடினானோ ஆக்சுவலி வகு பத் மே கேல் ரகா தா அவன் ரோட்டில் விளையாட்டு இருந்தான். ஓகே, வகி கிலோனா சாய் அந்த பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அவன் எந்த பொம்மை கூட விளையாடினானோ அந்த ரோட்டுக்கு மேலே விளையாட்டு இருந்தான் ராஜ்குமார் அந்த ஒரு ஏழை பையன் கூட, அந்த பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் அடம் பிடிக்கிறான். ஓகே, ஜீஸ் கிலோனே கே சாத் வகு பத்மே கேல் ரகா தா எந்த பொம்மை கூட ஜீஸ் கிலோனேனா எந்த ஒரு பொம்மை கூட அவன் அந்த ரோட்டில் விளையாட்டு இருந்தானோ அந்த பொம்மை தான் வேணும். அது தங்கமாக இருந்தாலும் சரி இல்லை கிளேவால் ஆனாலும் சரி, நான் எந்த பொம்மையில் விளையாட்டு சந்தோஷமாக இருந்தனோ அந்த பொம்மை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். வகி கிலோனா சாயேனா வேணும் அப்படின்னு கேட்குறான். வகினா அந்த பொம்மை தான் வேணும், எது ரோட்டில் விளையாடணும். வகு பத்மே கேல் ரகாத்தா வகி கிலோனா சாயே ரோட்டில் விளையாடுறதுனால ஜிஸ் கிலோனேக்கே சாத் எந்த பொம்மை கூட சாத்னா அது கூட விளையாடினாலும் அதை வித் வகு பத்மே கேல் ரகாத்தா வகி கிலோனா சாயே கியோன்கி உஸ்மே படா ஆனந்த் ஆத்தா ஹை. ஏன்னா கியோன்கி அப்படின்னா என்ன அவனுக்கு அதில் தந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், ஒரு கிரேட் ஃப்ளஷரை தந்ததுனால சந்தோஷமாக விளையாடினான். இது வரைக்கும் அவன் அப்படி விளையாடுனதே இல்லை. ஸோ அதுபோல் அந்த களிமண் பொம்மையில் விளையாடுனப்போ அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம்தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கலாம். கியோன்கி உஸ்மே படா ஆனந்த், படானா ரொம்ப சந்தோஷம், ஆனந்த்னா ஆனந்தமாக இருக்குது, படா ஆனந்தா ரொம்ப பெரிய சந்தோஷமாக அவனுக்கு கிடைச்சிது. ஆத்தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தாத்தா வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சந்தோஷம் அவன்கிட்ட வந்தது. ஸோ அதனால் அவனுக்கு அதுதான் வேணும்னு சாயேன்னா அதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான், அதுதான் வேணும். சல்தே சல்தே ராஜ்குமார் அதிக் ஹட் கர்னே லகா அவனே சொல்கிறாங்க, சல்தே கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ராஜ்குமார் தான் அப்படி சொல்கிறான். சல்தே சல்தே ராஜ்குமார் அதிக் ஹட் கர்னே லகா. சல்தே தான் போக போக என்ன பண்ணுறான் ராஜகுமார் அதிகமாக அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதிக் ஹட் கர்னே லகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக் ஹட் அப்படின்னா அதிக்னா அதிகமாக, ஹட் கர்னா அடம் பிடிக்கலாம், ஸ்டப்பான எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அதில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறான். உஸ்னே சபி ஸ்வர்ண கி சீஜோன் கி பேக் தியா
உஸ்னே உடனே அவன் என்ன பண்ணுறான், சபி ஸ்வர்ணுக்கு, ஸ்வர்ணா தங்கம், ஸ்வர்ணுனாலும் தங்கம் தான், சோனேனாலும் தங்கம் தான். ஓகே, சபி ஸ்வர்ணுக்கு சீஜோன், சீஜோன்னா திங்ஸ், பொருட்கள். அவன்கிட்ட இருக்கக்கூடிய சபி ஸ்வர்ன் அப்படின்னா எல்லா பொருளும், சபி சப் அப்படின்னா எல்லா அப்படின்னு அர்த்தம், எவ்ரி. ஓகே, எல்லாத்தையுமே தூக்கி போடுறான். ஃபேக் தியா அப்படின்னா, ஃபேக் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், எரிதல் அப்படின்னா தூரம் போடுறது. ஓகே, ஸோ ஃபேக் தியா, தியானா போடுறது, அதான் தந்துடுறது, இல்லை எங்கேயாவது தூக்கி போடுறது, கோவத்தில் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்ககிட்ட இருக்க தங்க பொருள்லாம் அவன் தூக்கி போடுறான். சீஜோன் தங்க பொருட்கள். ओके, अதான் चीजों சொல்லுவாங்க. चीजों थिंग्स. ओके, उसने सभी स्वर्ण की चीजों को फेंक दिया क्योंकि उसे मिट्टी का वह खिलौना ही पसंद था. இருந்தாலும் क्योंकि ஏனென்றால் அப்படின்னு சொல்லலாம். क्योंकि ஏன்னா உசே மிட்டிக்கா வகு கிலோனாகி பசந்தா, ஏன்னா அவனுக்கு உசே மிட்டி அந்த கிளேவால் செய்யப்பட்ட அந்த பொம்மை இருக்குல்ல அது வேணும்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான். வகு கிலோனாகி பசந்தா, அவன் அடம் பிடிக்கிறான். உசே மிட்டினா அந்த பொம்மை, உசேன்றது இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு கிளேவால் செய்யப்பட்ட அந்த பொம்மை சொன்னோம், அதே தான் உசே மிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிளேவால் செய்யப்பட்ட பொம்மை அதுக்காக கியோன்கி. ஓகேவா, கியோன்கி ஏன் அப்போ அடம் பிடிக்கிறான்னா இதுதான், ஏனென்றால் அந்த மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைக்காக இவன் இது போல் பண்ணுறான். கிலோனாகி பசந்தா, பசந்தானா பசந்த் அப்படின்னா அது அவனுக்கு வேணும், வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுதான் பசந்த். பசந்த்னா ஆசைன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால அவன்கிட்ட இருக்க அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட பொருள்லாம் தூரத்துக்கு போடுறான். பச்சோன் கா ஸ்வாபவ் படா விசித்திர ஹோத்தா ஹை. பச்சோன்னா குழந்தைங்களுடைய, ஸ்வாபவ்னா அவங்களோட பிஹேவியர். ஓகே, பிஹேவியர் ஆட்டிடியூட்லாம் படா விசித்திர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஓகே, நம்ம பெரியவங்க ஒரு முடிவு எடுப்போம், பட் குழந்தைங்களோட முடிவு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, விசித்திர அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா, அதான் சொல்லுவோம் விசித்திர ஹோத்தாகை. ஹோத்தானா அது போல தான் இருக்கும் அப்படின்னா விசித்திர ஹோத்தாகை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருப்பாங்க, அதுதான் ஹோத்தாகை அப்படின்னு சொல்கிறாங்க. விசித்திர ஹோத்தாகை. अपनी पसंद की चीज सोना या मिट्टी उसकी उनके कोई चिंता नहीं. चिंताना கவலை. ஓகே, கவலையே கிடையாது. अपनी पसंद அவங்களுடைய ஆசை. ஓகே, பசந்த் கி சீஜ், அந்த சீஜ் அப்படின்னா பசந்த் கி சீஜ், அந்த திங்ஸ் மேலே இருக்க ஆசை. ஆக்சுவலி அது சொன்னான்னா தங்கம், அப்படிலாம் மிட்டி களிமண்ணாக இருக்கலாம், கிளேவாக இருக்கலாம், இல்லை தங்கமாக இருக்கலாம், அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. யா மிட்டி உஸ்கி உன்கேன் கோய் சிந்தா நகி, கவலையே கிடையாது. சிந்தானா கவலை. உஸ்கி அவங்களுக்கு, உன்கேன் கோய் சிந்தனை. உஸ்கி அப்படின்னா அந்த பொருட்கள் தான் உஸ்கி, உன்கேன்னா அவங்களுக்கு அந்த பொருட்கள் தான் உஸ்கி. மிட்டி சோனா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து உஸ்கின்னு சொல்கிறாங்க. உன்கேன்னா அவங்களுக்கு. ஓகே, உன்கேன் கோய் சிந்தா நகி, சிந்தானா கவலையே கிடையாது, அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, டஸ் நாட் கேர் அபவுட் எனிதிங், அது கோல்டாக இருந்தாலும் சரி, क्लेवा இருந்தாலும் சரி. इस कविता में राजहट तथा बालहट का वन मन को छू लेता है. छूना टच பண்ணுது, லேத்தானா எடுக்கு. ஸோ ஒரு டச் தருது. ஓகே, சில்ட்ரன்ஸ் உடைய அந்த ஆட்டிடியூட் பற்றின ஒரு டச் வந்து இந்த போயட் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஸ் கவிதாமே இந்த போயட்டில். ஓகே, இஸ்னா இது. ஓகே, இஸ் கவிதாமே மேனா இன்னுன்னு அர்த்தம் இந்த போயட்டில், இந்த போயமில். ஓகே, இந்த போயட் வந்து இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்னா அந்த ராஜகுமாரன் தான் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹட்னா அடம் பிடிக்குது. ராஜுடைய ஹட் அப்படின்னா அந்த ராஜகுமாரனுடைய அடம்பிடிப்பு, அதுதான் ராஜ் ஹட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ராஜ்ஹட் தத்தா அவனுடைய அந்த ஒரு விஷயம் எது தருது, பால்ஹட் அப்படின்னா குழந்தைங்களுடைய அடம்பிடிப்பு. அந்த ராஜகுமாரனுடைய அடம்பிடிப்பு, குழந்தைங்களோட அடம்பிடிப்பு அப்படியே வர்ணிக்கிறாங்க. ஓகே, ராஜஹட் சொன்னது இந்த போயம், பட் ஆனால் உண்மை சொன்னால் அது யார் மீன் பண்ணுதுன்னா குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுடைய ஒரு பிஹேவியரை மீன் பண்ணுது. அதான் சொல்கிறாங்க. பால்ஹட் கா வன்
வர்ணுன்னா அதை வர்ணிக்கிறாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க இந்த போயமில். வன் மன் கோ சூலேத்தா ஹை, மன் கோ வன் மண்ணுனா அவங்களுடைய மைண்ட் செட், மனசை பற்றி. ஓகேவா? பால்ஹட் கா அந்த அடம்பிடிக்கிற அந்த மனசை பற்றி ஒரு டச்சை தருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில். ஓகேவா? மண்ணுனா மைண்ட் செட்னா மனசுன்னு சொல்லலாம். மண் கோச்சுனா டச் பண்ண அந்த மனசை போய் தொடுது. இந்த ஒரு ராஜகுமாரனுடைய அடம்பிடிப்பு, குழந்தைங்கள அடம்பிடிப்பை பற்றின அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனும் ஒரு டச்சையும் தருது. ஓகேவா? அதுதான் இந்த லாஸ்ட் லைனுடைய அர்த்தம். ஓகேவா? நான் லெசன் எடுக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய நோட்ஸ் வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? सब्सक्राइब टू शिक्षा ऑफ इन द एग्जाम्स. धन्यवाद. सब्सक्राइब टू शिक्षा ऑफ इन द एग्जाम्स.